அப்படின்னு உண்மையிலே நானும் நைட்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். குதிரைன்னா என்ன, பேரம்னா என்னதுன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. அப்படின்னா என்னது, காசு கொடுத்துட்டாங்களா? ஆமா, யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. முதல்ல இது காழ்ப்புணர்ச்சியில் சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு என்கிட்ட பதில் கேட்டா, குதிரையே தெரியாத என்கிட்ட போய் குதிரை பேரத்தை பத்தி கேட்டீங்கன்னா எப்படி என்னால பதில் சொல்ல முடியும்? எனக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா இது யாருக்கு தெரியும் குதிரை பேரம்? குதிரை பேரம் ஏற்கனவே நடத்தியவர்களுக்கு குதிரை பேரத்தை பத்தி தெரியுமே தவிர, என்ன மாதிரி இந்த குதிரையும் பேரமும் தெரியாதவங்களுக்கு கேட்டீங்கன்னா நிச்சயமா தெரியாது. பூவத்தூருக்கு யாரு போயிருந்தாங்களோ அவங்ககிட்ட தம்பி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் சரியா இருக்கும். போகாத உங்களை மாதிரி நின்று நானே இதே கேள்வி கேட்கறேன். அந்த இடத்துல நான் கேட்கறேன், கூவத்தில் அப்படி நடந்துச்சா? அதுதான் தம்பி எனக்கும் தெரியாது. எனக்கு தெரியாது கூவத்தில் நடந்ததா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பாண்டிச்செல்லிப்பம் போனாங்களே, எதுக்கு போனாங்க? நான் போனேன்னா என்ன போனேன்னு சொல்லுங்க. போலியே, போக மாட்டேன். ஏன்? அது எனக்கு தெரியாது. நான் போனதில் எனக்கு தெரியும். நான் போகல, எனக்கு தெரியாது. நடந்துச்சா நீங்க விசாரிங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, நீங்க விசாரிக்கலாம். நீங்க உள்ள போட்டு வெளியே வர ஆட்கள், கரெக்டு தானே? நாங்க அப்படி கிடையாது, கரெக்டு தானே? உங்களுக்கு தெரியாத குதிரை பேரை எப்படி எங்களுக்கு தெரிஞ்சிடும்?